inside my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manba. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் வயலேட் சாப்டர் 28-29 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபியோட சேனல் டெம்பரரியாக பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆபிக்கு இன்கம் வந்துக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான். பட் அதுக்கு அமௌண்ட் அவன்கிட்ட எடுத்துக்காது. ஆனால் ரூபி கூட கொலாப் பண்ணி வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் கண்டுபிடிச்சோம் ஏன் அவங்களோட சேனல் பிளாக் ஆச்சுன்னு. இப்போ அந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஜாக்சன் தான் காட்டுவாங்க. ஜாக்சனுக்கு வந்து க்ளூ வந்துருக்கும் எதனால் உங்கள் சேனல் பிளாக் ஆச்சுன்னு. ஸோ அவங்கள மீட் பண்ணி பேசலாம் சொல்லி வந்திருப்பான். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு யூடியூபருக்கும் ஆகிருக்கும். அவங்கள மீட் பண்ணி பேசலாம் சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்திருப்பான். ஜாக்சன் புது யூடியூபர் பார்த்தோன்னு லைட்டாக ஷாக் ஆகிடுவான். ஏன்னா அவன் பார்க்க கொஞ்சம் மிருகத்தரமாக இருப்பான். கடைசியாக ஜாக்சன் நாமளாக பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி என்ன ஆச்சுங்க, எதனால் உங்கள் சேனல் பிளாக் ஆச்சுன்னு கேட்பான். இனிமேல் நான் மக் பேங்க் வீடியோ தான் போட்டிருந்தேன், அதுக்கே எனக்கு காப்பிரைட் கொடுத்து லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அது காப்பிரைட் யூஸிவா, மற்றபடி நீங்கள் எந்த வயலன்ஸும் இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஜாக்சனு. அதுக்கு அந்த எக்ஸ் யூடியூபர் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி காப்பிரைட்ஸ்னால மட்டும் சேனல் ஹோல்டு பண்ண முடியும், பாலிசி க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜாக்சனுக்கு ஒரு ஐடியா வரும், நமக்கும் காப்பிரைட் இஷ்யூ தான் ஆகிக்குன்னு கண்டுபிடிப்பான். அதுக்கு ஜாக்சன்ட்ட வந்து எக்ஸ் யூடியூபர் சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்டாக்கு இனி ஒரு 2-3 நாளில் உங்கள் சேனலில் உங்களை விட்டு போயிடும், நீங்களும் யூடியூப் விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஜாக்சன்ட்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிருக்கு. எனக்கு இதான் ஆச்சு, அதான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கார்பரேட் இஷ்யூ தான், நேமு டைட்டில் தம் நெயில் தான் சேஞ்ச் பண்ணால் இஷ்யூ கிளியர் ஆகிடுமே சொல்லுவான். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணால் இஷ்யூ கிளியர் ஆகாது, இது ஒரு அட்டாக் இருக்குது, ஒரு மாஃபியா இருக்குது, கண்டிப்பாக நீங்களே யூடியூப் விட்டு போக வேண்டிய நேரம் வரும், வேணால் பாருங்கள் சொல்லிட்டு இருப்பான். ஜாக்சனுக்கு அப்புறம் விஷயமே தெரியும், அவங்கள வந்து ஒருத்தங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க, இது நார்மல் இஷ்யூ கிடையாதுன்னு. இந்த சீனை கட் பண்ணால் ஆபி தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு ரூபி வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்போன்ட்டு இன்னையோட சார் சொல்லிட்டு ரூபின்ட்டு ஆபிக்கு வந்து 300K யாங் தருவான். ஆபி அதை வாங்கிட்டு கலர் நோட்டா நல்ல நோட்டா பார்த்து செக் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ ரூபி கேட்பா, டே நாளைக்கு கூப்பிட்டா வருவியான்னு கேட்பா. அதுக்கு ஆபின்ட்டு நீ கூப்பிட்டா வராமல் இருப்பேனா, நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா சொல்லிட்டு போவான். அப்போ ஆபி நினச்சி பார்ப்பான், இன்னும் எனக்கு 10 ரூபா வேணும், இப்போ 300 ஏன் இருக்குது, ப்ளஸ் இன்னி பார்த்தீங்கன்னா 19,000 மில்லியன் ப்ளஸ் 700 ஏன் சம்பாதிக்கணும், அதுக்கு எத்தனை வீடியோ இருந்தாலும் நான் போடாமல் விட மாட்டேன் சொல்லிட்டு இருப்பான் ஆபி. அந்தளவுக்கு ரூபியை காட்டினீங்கன்னா அவள் மலர கணக்கு போட்டுட்ருப்பா. ஆபியை கூடிசி கழட்டி விட்டுடணும், அவனுக்கு வியூஸ் எல்லாம் ட்ராப் ஆகிட்டுருக்காங்க, அவனையும் அவன் கூட சுற்றுட்டோன்னா எனக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டுப்பா. நோ ஹெல்ப் வித் வியூவர்ஸ், நோ ஹெல்ப் வித் மணி சொல்லி டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பா. இல்லை பொம்மையே புலம்ப ஆரம்பிச்சிருப்பா, உனக்கு மட்டும் காசு தேவை இருக்குன்னு நினைக்காடா, எனக்கு இருக்குடா சொல்லி நினச்சிட்டு ஒரு பொம்மை ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருப்பா. அடுத்த வீடியோ முடிச்சுட்டு அங்கே பார்த்தோன்னா ஆபியை கொடுத்த மருந்து இருக்கும். அதை பார்த்து மனசு வந்து ரெட்டை சிந்தனைக்கு ஆயிரும், நம்ம தப்பு பண்ணுறோமோ சரி லைட்டாக ரூபி யோசிப்பா. இந்த டைம் கோயல் வீட்டில் தான் காப்பாங்க. கோயல்ன்ட்டு அவங்க அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ கோயல்ன்ட்டு அவங்க பாஸ் மூஞ்சி சேடாக இருந்ததால் தாங்க முடியாது. ஸோ அவங்க அப்பாட்ட கேட்பா, அப்பா எனக்கு 20 மில்லியன் ஏன் வேணும்னு சொல்லுவா. அவங்க அப்பான்ட்டு மூடி சாப்பிட்றே இல்லை வெளியே போகிறியான்னு கேட்பா. இவள் கோச்சிட்டு நான் சாப்பிட்றேன்ப்பா சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு ஓடிடுவா. ஓடிட்டு போய் யோசிப்பா, ஏதாச்சும் பண்ணி பாஸை ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி பார்க்கும்போது அவரோட லேப்டாப் இருக்கும், அதை விட்டுடலாம் சொல்லிட்டு இந்த காரணம் பொம்மைன்ட்டு ஆபிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்ப்பா. ஸோ ஓனர்கிட்ட கேட்பா, அந்த மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சுல என் பிஎஃப் பணத்தை தாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவா. பட் அவன் ஓனர் சொல்லுவான், நீ 1 வருஷம் வேலையே செய்யலையே, 9 மாதம் தானே ஆச்சு, உனக்கு பிஎஃப் பணம் கொடுக்க முடிச்சு வரக்குள்ளே பொம்மி அங்கேருந்து கிளம்பிடுவா. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஆபியோட அம்மான்ட்டு பொம்மியோட பேஸ்ட் இருக்கும். அப்போ பொம்மின்ட்டு கத்தியை ஆப்பிள் அறுக்கிறதுக்கு வேறு மாதிரி பிடிச்சிருப்பா. அது ஆபியோட அம்மா பார்த்து என்ன எனக்கு கொலை பண்ண வந்துக்குறியா, இப்படி கத்தியை பிடிச்சிக்கிறே சொல்லி கேட்பா. அதுக்குன்ட்டு பொம்மின்ட்டு இல்லை படத்தில் எப்படியோ பிடிப்பாங்க, அதை அப்படி ஸ்டைலாக சொல்லி நினச்சி பிடிச்சேன் சொல்லி பேசிட்டுப்பாங்க 2 பேர் மாற்றி மாற்றி. அப்போ நர்ஸ் வந்துடுவா உள்ள. அப்போ நர்ஸுக்கிட்டன்ட்டு ஆபியோட அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி, இது வந்து என்னோட பையனோட ஃப்ரெண்டுமா அப்படி சொல்லிட்டுக்குமே அந்த நர்ஸு சொல்ல, இந்த எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டுப்பாங்க. உடனே பொம்மின்ட்டு வாயை பொத்திடுவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொம்மியோட அப்பா தான் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரு. அது ஆபியோட அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறா பொம்மி. ஆபியோட அம்மா சொல்லுவாள், நம்ம அழகான பொண்ணு தான் என் பையனுக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கும், என் பையன் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கிட்ட பொம்மி கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படியே ஓடிடுவா. 2 பேர் நர்ஸும் பொம்மி வெளியே பேச போயிடுவாங்க. அந்த டைம் கரெக்டான்ட்டு அவள் ஃபோன் வச்சுட்டு போயிடுவா. ஆபியோட அம்மான்ட்டு அந்த ஃபோன் எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் போகும்போது சண்டை வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஃபைட்டுன்னு. அதோட ஆபி அம்மா பார்த்து லைட்டாக ஷாக் ஆகிட்டுக்குமே நம்ம ஆபி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாள், ஆபி இங்கே பாரு ஒன்றை மாதிரியே ஒருத்தர் இங்கே சண்டை கட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அதுக்கு ஆபி ஷாக்காயமா, நீங்கள் யூடியூப்பாக பார்க்குறீங்க சொல்லி கேட்பா. ஆமாம் யூடியூப்பில் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுனே ஆபி ஐயோ பயந்து டக்குன்னு போய் அவங்க அம்மா கையிலுக்கு ஃபோனை பிடிங்கிடுவான். பிடிக்கிட்டு ஆபி பார்த்தா ஆபி மூஞ்சியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபி மாதிரியே ஒருத்தர் இருப்பான். ஆபி எப்படி புள்ளி கூட ஃபைட் பண்ணுவானோ அதே மாதிரி இருக்கணும், புள்ளி கூடலாம் ஃபைட் பண்ணி வீடியோ இருக்கும். இதை பார்த்தா ஆபி ஷாக் ஆகிடுவான், என்ன நம்மள மாதிரியே இருக்குது சைட்டுக்கு மேலே. இப்போ கட் பண்ண ஜாக்சன் தான் காட்டுவாங்க. ஜாக்சன் அந்த எக்ஸ் யூடியூப் விட்டு பேசிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு, எப்படி உங்கள் சேனல் பிளாக் ஆச்சுன்னு கேட்டுப்பான். நம்ம ஃபஸ்ட்டு காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்க, கடைசியில் உங்கள் சேனல் டெம்பரரியாக பிளாக் ஆகிருக்கும், இல்லை உங்கள் சேனல் அப்படியே டிட்டோவாக காப்பி அடித்து போட்டுருவாங்க.
ஸோ யூடியூபுக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியாமல் போயிடும். கடைசியில் உங்கள் சேனல் டெம்பரரியாக லாக் ஆகிடும். உங்களால் வீடியோ போட முடியாது. எல்லாருமே அவங்க தான் ஒரிஜினல், நீங்கள் டூப்ளிகேட் சொல்லிடுவாங்க. இப்படியே சேனல் க்ளோஸ் ஆகும். அதுக்கு பின்னாடி பெரிய கம்பெனியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட் காட்டுவாங்க. ஒரு ஃபைட்டிங் வீடியோ போட்டிருப்பான். ஆபி எப்படி ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணி வின் பண்ணுவானோ ஃபைட்டை, அதே மாதிரி இவனும் ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணி ஃபைட்டை வின் பண்ணியிருப்பான். அது யூடியூப்பில் போட்டு அவன் பாஸுக்கு ஃபோன் பண்ணுவான். பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் பாஸ், எல்லாம் நம்ம கம்பெனிக்காக தான் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவான். அதோட சீனு முடிப்பாங்க. இவன் பார்க்க அந்த மாதிரி இருக்க மாட்டான், வேஷ கட்டியிருப்பான் ஆபி மாதிரி. பட் ரியல் ஃபேஸே வேறு மாதிரி இருக்கும். அந்த காப்பி யூடியூபர்ன்ட்டு ஆபியோட எல்லா வீடியோ காப்பி அடிச்சிருவான். அப்படி அந்த காப்பி கிக் வீடியோ, செகண்ட் டைவான் யூஸரை எப்படி வின் பண்ணுறது எல்லாமே காப்பி பண்ணி யூடியூப்பில் போட்டு இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. இதை 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாக்சன், கோயல், ஆபி 3 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கோயல் சொல்லுவாங்க, கமெண்ட் செக்ஷன் பாருங்கள், நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் சண்டை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கமெண்ட் செக்ஷனில் 2 பேர் ஃபாலோவர்ஸ் அடிச்சுக்குவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபி ஃபாலோவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கேட் ஃபாலோவர் 2 பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காப்பி அடிச்சுட்டு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டுருப்பான். அப்போ இன்னொருத்தவங்க சொல்லுவான், பேசாமல் 2 பேர் வீடியோ பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் ஜாக்சன் சும்மா அவன் சேனல் நேம் சர்ச் பண்ணி பார்ப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சேனல் நேம் சர்ச்சில் கூட காட்டாது. கையில் எல்லாம் ஃபுல்லாக சஜஷன் வீடியோ, ஃபுல்லாக அவன் வீடியோவாக இருக்கும், உங்கள் வீடியோவே காட்டாது சஜஷனில். சரி நேமாக சர்ச் பார்க்கலாமே சொல்லிட்டு அவுட் டு ஃபைட்னு உங்கள் சேனல் நேம் அடித்தா அவன் சேனல் வந்து நிற்கும் அந்த இடத்துல. இதை பார்த்தா ஆபியே லைட்டாக சேடாகி அழுக ஆரம்பிச்சிடுவான். எல்லா கேட்டதும் எனக்கே தான் நடக்குது. இப்போ ஜாக்சன் கோயலப்பா சொல்லுவான், பேசாமல் நம்ம வேணால் எடிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம டைட்டில் தம்ப்நெயில்லாம். கோயல் எடிட் பண்ண முடியுமா சொல்லி கேட்பா. அது கோயல்ன்ட்டு எடிட் பண்ண முடியாது சொல்லுவாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோயல் சொல்லுவார், நம்ம பாஸ்க்கு உதவி செய்யலாம் சொல்லி லேப்டாப் விற்றுட்டேன், ஆனால் அதில் சிக்கலாகி போச்சு, விற்க போன இடத்துல அவன் லேப்டாப் திருடிட்டு ஓடிட்டான், ஏன் கோயில் இப்படி இருக்க, பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா சொல்லிட்டு இருப்போம். இப்போ ஆபி பார்ப்பான், ஒன்றுமே கண்டுக்க மாட்டான் அதை பற்றியே. ஆபின்ட்டு அவன்கிட்ட உதவியே கேட்கல, ஏன் உதவி செஞ்ச சொல்லுமா கேட்பான். இதை கேட்டால் ஜாக்சனுக்கு வந்துடும், ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க, அவனுக்கு உதவி செய்யதாண்டா பார்க்குறா சொல்லிட்டுப்பான். பட் ஆபி எதுவுமே கண்டுக்காமல் இந்த இடத்துட்டு போயிடுவான். ஆபி தனியாக உட்காந்துட்டு ஒரு பெஞ்சில் அவன் வீடியோ பார்த்துட்டு இருப்பான், அந்த காப்பி கேட் வீடியோ. அந்த காப்பி கேட் என்ன பண்ணியிருப்பான்னா, எப்படி பொம்மிகிட்ட அவன் பேசியிருப்பானோ அந்த வீடியோ காப்பி பண்ணி போட்டிருப்பான். இப்போ எல்லா வீடியோவும் காப்பி அடிச்சிருக்கான், எனக்குன்னு ஒன்றே ஒரு வீடியோ தான் காப்பி அடிக்காமல் அவன் இருக்கான், அதான் என் தலைவன் கோழிமண்டை வீடியோ, அதையும் காப்பி அடிச்சுன்னு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் பார்த்தா புதுசாக ஒன்றும் வீடியோ போட்டிருப்பான். ஹாய் காய்ஸ், நான் புதுசாக ஜிம் சேர்ந்துக்கிறேன், இங்கே இருக்கவங்களாம் ரவுடி பைய மாதிரி இருக்கான். சரி அதுக்கு வீடியோ போட்டிருப்பான். நானே ஒரு லூசர், என்ன போய் இவன் காப்பி அடிக்கிறான் பாரு, இது காப்பி அடிச்சு என்ன பண்ண போகிறான் சொல்லிட்டுப்பான். இவன் பேசிட்டுக்குன்னு ஒன்றும் வீடியோ வரும். யான்னு பார்த்தீங்கன்னா இவனும் ரூபியும் சேர்ந்து வீடியோ போட்டிருப்பான் கொலாப் பண்ணி. அந்த வீடியோ காப்பி அடிச்சும் போட்டிருப்பான் அதுக்குள்ளே. ஆனால் இதே வீடியோ வந்து ரூபியை பார்த்துருப்பா. ரூபி என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு மாதிரி பேசியிருப்பா. பட் ஸ்டில் இருந்துட்டு ஆபிக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி விடாமல் கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. பட் ஆபி தான் ஃபோன் எடுத்துக்க மாட்டேறா. ஆனால் ரூபி யோசிச்சு பார்ப்பேன், நான் உதவி செய்யலாம்னு நினச்சா கூட அவன் எடுக்க மாட்டேறானே ஃபோனை, அவன் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறான் போல் சொல்லிட்டு இருப்பாள். இப்போ திரும்ப ஆபி தான் காட்டுவாங்க. ஆபி அப்படியே சாஞ்சிருப்பான், முடியாமல் படுத்துருப்பான் பெஞ்சிலேயே. அந்த டைம் கரெக்டாக வந்து பொம்மி வருவாள். பொம்மி வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி நான் உனக்கு உதவி செய்யலாம் சொல்லி பிஎஃப் பணம் கேட்டேன், பட் எனக்கு 1 வருஷம் ஆகலையாம்மா, ஸோ அவங்க காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அபி, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டுப்பா. ஆபின்ட்டு அதாவது கேட்காமன்ட்டு சரி எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் பார்க்குறேன் பொம்மி போயிட்டு வருஷம் போயிடுவான். பொம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்மளே பேச வந்தால் கூட கண்டுக்காமல் போகிறான். ஏன்னா இது வரையும் அவள் பேச வந்ததே இல்லை, அப்பவும் ஆபி தான் பேச போவா. இப்போ அவளே வந்து பேசினாலும் ஆபி மதிக்காமல் போயிட்டு காய்ச்சி அவளுக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆனால் ஆபி இப்போ அவன் ஃபுல் ஸ்பெஷல் இருக்கான், அவங்க அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணு தெரியாமல் பையன் சைக்கோமே தெரியல. அப்படி அந்த டைம் அவனுக்கு ஒரு கால் வரும். அந்த காலை பார்த்தா திரும்ப ஏதோ ஷாக்காகி சீன் அங்கேருந்து கட் பண்ணி ஜாக்சன் தான் கட்டுவாங்க. ஜாக்சன்ட்டு ஒரு லேடி கூட பேசிட்டு, அந்த லேடிக்கு இதே மாதிரி தான் ஆயிருக்கா, வச்சு பியூட்டிஷியன் சேனலாக போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு, கையில் ஒரு சேனல் காப்பி பண்ணிச்சு. நீங்கள் காப்பிரைட் இஷ்யூ முடிச்சு நான் திரும்ப யூடியூப் வரக்குள்ளே என் ஃபாலோவர்ஸில் அவங்ககிட்ட போயிட்டாங்க, காப்பி கேட்டுக்கிட்ட கையில் எது ஒரிஜினலே தெரியாமல் அவன் பார்க்க போயிட்டாங்க. கையில் எனக்கு இன்கம்மே இல்லை, நான் என்ன பண்ணனே தெரியல. அப்போ அந்த காப்பி கேட்டு நேரில் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணான், ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னான். அந்த அமௌண்ட் நான் அக்செப்ட் பண்ணால் யூடியூப் விட்டு போகணும்னு சொன்னான், எனக்கு வேறு வழி இல்லை, ஆனால் அக்செப்ட் பண்ணி என் சேனலை அவன்ட்டு விற்றுட்டேன் அப்படி சொல்லிடுவான். இதே தான் உங்களுக்கு ஆகும், வேணால் பாருங்கள் சொல்லிட்டு இப்போ கட் பண்ணி நம்ம ஆபி தான் காட்டுவாங்க. ஆபி யார்ட்ட இருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கேட் சேனல் பண்ணவன்ட்டு நேரில் பார்த்து பேசிகிட்டு இருப்பான். காப்பி கேட் சேனலுக்கான ஆபியும் நேரில் பார்த்து பேசுவாங்க. அப்போ ஆபி கேட்பான், நீ யார், எதுக்கு தேவையில்லாமல் என்னோட விஷயத்துக்கு தலையிடுற, எதுக்கு என்னை பார்த்து காப்பி அடிக்க என் சேனலை முழுக்க பார்க்க சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த காப்பி கேட் சொல்லுவான், பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறவன், பணத்துக்காக மூஞ்சி ஃபுல்லாக குத்து வாங்கிட்டு இருக்கான், இவன் 20 பில்லியன் கொடுத்தா கண்டிப்பாக சேனல் எழுதி கொடுத்துருவான் சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவான். பட் ஆபின்ட்டு ஒரே நக்கலாக கேட்பான், அவன்ட்டு 500 yen இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான், டைவான் ஸ்டைல். இதோ அந்த எபிசோட் முடியுது guys. See you on another video. Until then, bye.